ஜமீலா, பாஜகவை காட்டி பாஜகவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியை மையப்படுத்தி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அடிமையாக பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்தை கடந்து இங்க ஒரு கவர்மெண்ட் ஒருவேளை மாறி வருகிறது அப்படின்னா அது டெல்லி இங்க ரூல் பண்றதாக வந்துடும். அப்படி ஒரு நிலைமை வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த பேச்சு இருக்குல்ல, அது ரொம்ப எளிமையாக எங்களால் கடந்து சென்று விட முடியவில்லை. இது ஏதோ ஒரு வகையில் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு இங்க டெல்லி தான் டெல்லி இதை ஸ்டேட்டை ரன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு செல்ல அல்லது அப்படி ஏதோ ஒரு எண்ணத்தை விதைக்க டிஎம்கே முயற்சி பண்ணுதா? முதலமைச்சர் முயற்சிக்கிறாரா? ஆமா, அவங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் அதிமுக மீது சொல்ல முடியல. நாங்க தொடர்ந்து திமுகவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். 5 வருஷ ஆட்சியை பற்றி விமர்சனம் வைக்கிறோம். 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை தொடர்ந்து முழக்கமாக எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் போகிற இடம் வருகிற இடம் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. அதாவதுங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டு சொல்கிறார் அப்படின்னா நாங்க சொல்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரா? தேர்தல் வாக்குறுதிகள் நீங்க கொடுத்தீங்களே, அதை நிறைவேற்றி இருக்கீங்களா அப்படின்னு நாங்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதாவது 13%, கிட்டத்தட்ட 13% தவிர நீங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கறத நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பதில் இருக்கா மேடம்? கேக்குதுங்களா? கேக்குது மேம், பேசலாம். அதற்கு பதில் சொல்ல முடியல. அடுத்ததாக சொல்றோம், 10 வருஷம் நாங்க ஆட்சியில் இருந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இந்த ஊழல் நடந்துருச்சு, இல்ல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடைபெற்றது அப்படிங்கிற ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைங்களேன், நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். ஆனா எந்த விதமான குற்றச்சாட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ எங்க மேல வைக்க முடியல. தொடர்ந்து இவர்கள் சொல்கின்ற விமர்சனம் எல்லாமே பிஜேபியோட நாங்க அலையன்ஸ் வச்சதை மட்டுமே எவ்வளவு நாள் தாங்க பேசிட்டு இருக்க போறாங்க? அதற்கு கடைசியா எண்ட் பாயிண்டா இவங்க இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டெல்லி தான் ஆட்சி. எப்படி ஆட்சி அமைக்கும்? எத்தனை முறை சொல்றது? எல்லாரும் உண்மையாவே நல்ல மனநிலையில் தான் இருக்கிறார்களா, இல்ல அறிவு ஏதாவது வேலை செய்கிறதா, மூளை வேலை செய்கிறதா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம், என்டிஏ கூட்டணின்னு இருக்கு. இந்த கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது. இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எங்களது பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அவர்தான் ஆட்சி அமைக்க போகிறார்னு சொல்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க போகிறதுன்னு சொல்றோம். இதுல திரும்ப 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 உங்களுக்கு எங்க சந்தேகம் வருது? ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள் அப்படின்னா எங்களுக்கு தெளிவாக புரிகிறது, ஈவன் மக்களுக்கும் புரிகிறது. இவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய குற்றச்சாட்டு வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஒண்ணு இல்ல சொல்றதுக்கு, சட்டியில ஒண்ணு இல்ல. அதனால எதையாவது ஒண்ணு சொல்லணுமேனே டெய்லி ஏதாவது ஒரு விமர்சனங்கள், டெய்லி விமர்சனம் கூட ஏதாவது கூட நான் சொல்ல மாட்டேன். தொடர்ந்து இந்த கூட்டணி பற்றிய விமர்சனங்கள், இதை தவிர ஏதாவது புதுசா சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சொல்லுங்க சார், அதற்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். இல்ல, இப்படி அவங்க திரும்ப திரும்ப பேசுவதற்கு அதிமுகவினுடைய திரு இபிஎஸ்ஸிற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காரணம் அப்படின்ட்டு ஒருவேளை கேட்கிறோம்னு வச்சுக்கீங்களா, அவங்க பேசுறத சொல்லி கேட்கிறோம்னா ஏதாவது பதில் சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க, கேளுங்க. எங்க கட்சியை பத்தி தானே கேட்க போறீங்க? உங்க கட்சியை பத்தி தானே. மரியாதைக்குரிய சிவி சண்முகம் பேசினாரு. அவரு கூட சொல்றாரு, நம்மளோட ஆட்சி அமைஞ்சதுன்னா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சிரும், நாங்க எப்படி 10,000 கொடுப்போம்ட்டு கேட்கறாங்க, அது நாங்க கொடுப்போம், எங்க கிட்ட ஜி இருக்கிறாரு, ஜி கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஜின்னு சொல்றது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி. அது எப்படி உங்க கூட கூட்டணி அமைச்சு வந்தா மட்டும் அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு? இல்ல, ஒரு நிமிஷம். நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எடுத்துக்கோங்க. ஒரு நம்மளுடைய வருமானம் இல்ல, அது சம்பந்தமா தான் பட்ஜெட் பத்தி பேசாதீங்க. பிரச்சனை பட்ஜெட் பத்தி கிடையாது. நான் மேடம் டாக்டர் ஜமீலா ப்ளீஸ் கொஞ்சம் இருக்கேன், ஒரே நிமிஷம்.
நாங்க சொல்லல, உங்க மினிஸ்டர் தான் சொல்றாரு. அவர் இதுக்கு முன்னால எப்படி பிஜேபியை கழுவி அது கழுவி சம்பந்தமா தாங்க ஊத்துனாரு சொல்ல வர. நீங்க பேசாதன்னா நான் என்ன சொல்றது? என்னத்த நீங்க சொல்ல 3.4 லட்சம் கோடிக்கு நீங்க வருமானத்தை காமிக்கிறீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வருமானம் 80,000 இருந்து 90,000 கோடி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிதி வருது. அது வரியாக வருகிறது அல்லது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா வருது, இப்படி ஒவ்வொன்னா இருக்கு. அப்ப சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை நம்மளால இங்க பெற முடியவில்லை. அது வருமானம் இல்லைங்க, அது நமக்கான நிதி பகிர்வு. நிதி பகிர்வு நீங்க சொல்றது வெறும் டாக்ஸ மட்டும் சொல்றீங்க, அது கிடையாது. அதை தாண்டி ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பகிர்வுன்னு ஒண்ணு இருக்கு. சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய பகிர்வு அது சரிங்களா? லோக்கலைஸ்டா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. ஒரு ரோடு போடுறதுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், தண்ணிக்காக கொடுக்கறதா இருக்கலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு எஜுகேஷனுக்கு, ஹெல்த்துக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கறாங்க, தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் ஸ்பெஷலா கொடுக்கல. ஆனா உங்க மினிஸ்டர், உங்களுடைய ஃபார்மர் மினிஸ்டர் சொன்னது எங்க கூட ஜி இருக்கிறாரு, நாங்க கேட்டா ஜி எல்லாமே கொடுப்பாருன்னு சொல்றீங்க. சொல்றேன் 25% பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாதான் ஸ்டேட் கவர்மெண்டே நடத்த முடியுங்க. இது பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த 25% பணத்தை சரியாக இந்த திமுக அரசால வாங்கவே முடியல. எதற்கு எடுத்தாலும் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அவங்க வஞ்சனை பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை வஞ்சித்துட்டாங்க, நாங்க கேக்குறோம் கொடுக்கல. அது கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய ஆட்சி இங்க வந்துச்சுன்னா எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். பிஜேபியோட பேசுவதற்கு எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு தான் உங்களுடைய சுயநலத்திற்காக, திமுகவினுடைய சுயநலத்திற்காக இவங்க நினைக்கிறாங்க, இது ஒரு சுயமரியாதை மாதிரி நினைச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய உரிமைகளை பெறுவதற்கு இங்க ஒரு கவர்மெண்ட் இங்க கொடுத்திருக்காங்க. மக்கள் வாக்களிச்சு இவங்க ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்க அதை கேக்குறாங்களானா முறைப்படி கேட்க தெரியல. அவங்க சொல்ற கிரைட்டீரியாவை நிறைவேற்ற முடியல. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்துட்டு அங்க கேட்க முடியல. ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்லாம இந்த அரசாங்கம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதத்தான் எங்கள் அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் எங்களால் கேட்டு பெற்று தர முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல என்ன உங்களுக்கு இப்போ விளக்கம் தேவையா இருக்கு? மேடம் இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பெரிதாக வாதம் செய்ய விரும்பல. ஆனாலும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் பதிவான குறிப்புகள் எல்லாம் வரலாற்று பதிவுகள். அதை நீங்களோ நானோ நினைச்சாலும் மாற்ற முடியாது. சரியா? அதே சட்டமன்றத்தில் எங்களை 4.5 வருஷம் பிஜேபி தான் காப்பாத்தினது நீங்க தான் சொன்னீங்க. சரியா? அந்த சட்டமன்றத்தில் அப்போதைய பினான்ஸ் மினிஸ்டர் மரியாதைக்குரிய திரு OPS சொல்லி இருக்கிறார், 14th பினான்ஸ் கமிஷன் அறிவிப்பின்படி இந்த மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று. உள்ளாட்சிக்கு வர வேண்டிய நிதியை தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு பல முறை சொல்றேன். ஒரு முறை 2 முறை கிடையாது, பல முறை அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு வேலுமணி அம்ருத் திட்டத்திற்காகவும் ரூரல் டெவலப்மெண்ட் திட்டத்திற்காகவும் நடந்தாரு பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக. சரியா? இதெல்லாம் நடந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க எங்க கூட ஜி இருக்கிறாரு, எங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்ல. நீங்க திரு மினிஸ்டர், ஃபார்மர் மினிஸ்டர் திரு சி.வி. சண்முகம் பேசியதை நீங்கள் நியாயப்படுத்தி பேசுகிறீர்கள். அதனால எங்களுக்கு கிடைக்கும் சொல்றீங்க. கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க பாப்போம். மேடம் எனக்கு விஷுவல் தெரியலையே, நான் தெரியறேனா? உங்க விஷுவல் ஃப்ரீஸ் ஆயிருக்கப்பா, கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்கப்பா. மேடம் உங்க ஆடியோ நீங்க பேசலாம். எனக்கு வந்துருச்சு. ஓகே சொல்லுங்க. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்ப பேசுறோம், அது நான் இல்லைன்னு சொல்லல. சரியா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணியில் எங்களால் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மேடம் இங்க பாருங்க, நான் அரசியல் பேசுறேன் மேம். நீங்க இன்னைக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறீங்க, நான் உங்க அரசாங்கம் இருந்த போது இருந்த நிலையை சொல்றேன். ரெண்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது.
நீங்க ஆட்சி செய்த போது என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த வாங்க முடியலன்னு இவங்க சொல்றாங்க, நீங்களும் வாங்க முடியலன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க வந்தா வாங்கிடுவோம்னு சொல்றீங்க, எங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்றீங்க. இததான் சிஎம் சொல்றாரு, டெல்லி தான் ரூல் பண்ணுன்னு சொல்லிட்டு. நாங்க எவ்வளவு வாங்கி இருக்கிறோம், கொரோனா காலத்தில் எப்படி எங்களை ஆட்சியை அமைச்சோம், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருந்தாங்க, வேக்சினேஷன்ல இருந்து நான் சொல்றேன். இதையும் தாண்டி 11 மருத்துவ கல்லூரிகள்ல இருந்து ஒவ்வொன்றும் அதர் கிடைப்பதற்கு எவ்வளவு தூரம் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கோம். ரெக்கார்ட் பிரேக். எந்த மாநிலமும் செய்யாத ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் பிஜேபியோட சப்போர்ட் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்தது. வித்தவுட் தேர் சப்போர்ட் நம்மளால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. டாக்டர் ஜமீலா, கொரோனா உங்ககிட்ட நான் வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க தவறான தகவல் சொல்லிட்டு போறதுனால நான் வாதம் பண்ண வேண்டி இருக்கிறது. நீங்க கொரோனா காலத்தில் 1 ரூபா கூட நமக்கு கூடுதலாகவோ குறைவாகவோ கொடுக்கவே கிடையாது. அவங்க மொத்த யூனியன் பட்ஜெட்டே கொரோனாவிற்காக வெறும் 36,000 கோடி. 36,000 கோடியையும் எப்படி செலவு செய்தார்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கு நான் கணக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். சரியா? ஸ்டேட்டுக்கு நீங்க ஸ்பெஷலா அவங்க இருந்து 1 ரூபா கூட கொடுக்க கிடையாது. நீங்க ஆனா கொடுத்தாங்கங்கறீங்க. ஏன் இப்படி தவறான தகவலை சொல்றீங்க? நான் 36,000 கோடிக்கு நான் கணக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில ஆர்பிஐ போட்டு நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இல்ல கொரோனாக்கான ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எது கொடுக்கலன்றீங்களா? என்ன கொடுத்தாங்க மேடம்? என்ன கொடுத்தாங்கன்னு மேடம்? மாத்திரை மருந்து வர கிளவுஸ் வர ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்க சொல்லிட்டாங்க மேடம். என்ன கொடுத்தாங்க? வேக்சின்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது? ஏங்க வேக்சினோட டோட்டல் பட்ஜெட்டே 36,000 crore தாங்க. வேக்சின் எப்படி வந்தது? யாரு ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலையா ஸ்டேட்டுக்கு? அதுக்கு தான் சொல்றேங்க, அதோட பட்ஜெட்டே 36,000 கோடி தான். அது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. நீங்க கூடுதலா கொடுத்தாங்களா இல்லையா? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக கொரோனா காலகட்டத்தில் மக்களை கையாண்டதுன்னு சொல்லி அதற்கு மிகப்பெரிய பாராட்ட பிரதம மந்திரி கொடுத்தாரு. அது எல்லா சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்லயே அவர் பேசினது பதிவா இருக்கிறது. அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. நான் சொன்னேன் 11 மருத்துவ கல்லூரிகள் கொடுத்து. ஏன்பா ஃப்ரீஸ் ஆயிட்டு? ஹலோ, பேசலாம் மேடம், பேசலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு எத்தனை காலேஜ் எடுத்துட்டு வந்தாங்க, எத்தனை செங்கல் தூக்கிட்டு அலைஞ்சாங்களே, இப்ப என்ன கண்டிஷன்ல பண்ணிருக்காங்க, அதற்கு எவ்வளவு தூரம் இவங்க உறுதுணையா இருந்திருக்காங்க, இவர்கள் சொன்ன நீட் தேர்வு ரத்தை எல்லாம் முடித்து விட்டார்களா? நான் மறுபடியும் எல்லாத்தையும் பேசுனதே தான் திரும்பி திரும்ப நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு குற்றம் சொல்ல முடியாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடுறீங்க. நீங்க ஏதாவது ஒரு வகையில் அதிமுக மேல ஒரு பழிய போடணும். அதுக்கு என்னங்க உங்களுக்கு கூட்டணி ஒரு பெரிய பிரச்சனையா? சரி, ஓகே, பேசலாம் மேடம்.